இங்க இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ரீசென்ட்டா ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட போயிட்டு பேசினேன். ஒரு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கிடைச்சது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நெறைய மிஸ்டேக் சொல்றாங்க. இப்போ நீங்க குப்பைய எடுத்துட்டு போய் கொட்டுறப்ப, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மெடிசின் தனித்தனியா பிரிச்சு தான் எடுத்துட்டு போய் கொட்டுனா என்னவாம்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒண்ணா கொட்டி அவங்க கிட்ட குடுக்குறீங்க. அவங்க எடுத்துட்டு போயிட்டு அத செப்பரேட் பண்றப்ப, அவங்க கையில ஒரு இன்ஜெக்ஷன் குத்தி, அது செப்டிக் ஆயி, ஒரு வாரத்துக்கு அவங்களால எந்த வேலையுமே பண்ண முடியல. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்க யாருக்கும் புரியல இன்னும். ஆக்சுவலா இது நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வலி தெரியும். ஸோ அ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இது மாரி பிரிச்சு குடுக்குறப்ப எங்களுக்கு வேலை செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி மெடிசன் வச்சுட்டு ஒண்ணா கொட்றப்ப, அத கிளீன் பண்றப்போ உங்க கையில போயிட்டு இன்ஜெக்ஷன் குத்துது, நீடில்ஸ்லாம் குத்துதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு பாட்டில்லாம் குடுத்து வச்சிருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3வது மாடியில இருந்து குப்பைய தூக்கி போட்டுருக்காரா, கீழ ஆள் போறது தெரியாத. அது வந்து இவரு மேல அடிச்சுட்டு, அது ஒரு 2 வாரத்துக்கு இவருக்கு கை மேல செம்ம அடி போல எழுந்திருக்க முடியாத அளவுக்கு படுத்துட்டு இருக்காரு. இது மாரிலாம் வந்து இந்தியன்ஸ் பண்றதுனால தான் இந்தியன்ஸ்க்கு சிவிக் சென்ஸ்ன்றது ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து நம்மள புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? உங்கள மாரி ஒரு சில ஆள் பண்ற தப்பு தான். சோ ப்ளீஸ் காய்ஸ், நீங்க குப்பைய கொட்டுறப்ப கூட கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கொட்டுனீங்கன்னா, அத கிளீன் பண்றவங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். அவங்க எதுக்காக வேலை செய்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கிளீன் பண்ணுவீங்க. நம்மளோட ஸ்ட்ரீட் கிளீனா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க வேலை செய்றாங்க. சோ புரிஞ்சுக்கிட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க.